ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ஸ்ரீ எஜுகேஷன் தமிழ். கிளாஸ் 10th எடுத்துக்காட்டு 1.5. படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது P மற்றும் Q கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. இந்த உறவை கன கட்டமைப்பு முறை பட்டியல் முறையில் எழுதுக. R-இன் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. படம் கொடுத்துருக்காங்க. P அப்புறம் Qன்னு 5, 6, 7, 8, 3, 4, 5. இப்ப 5 வந்து 3ஓட தொடர்புடையதா இருக்கு. 6, 4, 7, 5, 8 இல்ல என்ற ஒரு என்னுடைய தொடர்புல இல்ல. இப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா 5ல 3 இது ரெண்டும் மைனஸ் பண்ணா 2 வரும். 6ல 4 2 இத மாதிரி மைனஸ் பண்ணா 2 வருது. ஸோ இப்ப என்னன்னா கன கட்டமைப்பு முறை எடுத்துக்கிட்டோம்னா முறையில பார்க்கலாம். ஈக்குவல் டு இங்க எடுத்து எழுதிக்கிறப்ப பிராக்கெட் மறந்துடாதீங்க, பிராக்கெட் இம்பார்ட்டன்ட். இதை எக்ஸ் இது ஒய்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் கமா ஒய் such that y. இப்போ எக்ஸ் இந்த 5 மைனஸ் 2 பண்ணாதான் 3ன்னு வருது. அதே மாதிரி 6 மைனஸ் 2 4, 7 மைனஸ் 5 2. அப்போ எல்லாத்துக்குமே என்னது 2 இருக்கு. இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. அதாவது எக்ஸுங்கிற ஒரு கணம் எதுல இருக்கு? பீல இருக்கு. அதே மாதிரி y பிலாங்ஸ் டு கியூ. இதான் கன கட்டமைப்பு முறை. அடுத்தது பட்டியல் முறை. பட்டியல் முறையிலப்பா 5 3ஓட தொடர்புடையதா இருக்கு. அதோட உறவு 5, 3, 6, 4, 7, 5. இது பட்டியல் முறை. அடுத்து என்ன ஆயிட்டு இருக்காங்க? ஆறின் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. அதாவது மதிப்பகம்னா இந்த இது சொல்லுவோம், வீச்சகம்னா இது கியூங்கிற ஒரு கணம் இது வீச்சகம். இப்ப 6ன்னு கேட்டிருக்கேன். 6னா என்ன? உறவு. அப்ப 5 3 உறவு, 6 4ஓட உறவு, 7 5ஓட உறவு. ஆனா 8 இருக்கா? 8 எதுலயும் இல்ல, தொடர்புடைய இல்ல. சோ 8 கிடையாது. இப்ப 6ன் மதிப்பகம் இது 5 6 7. அடுத்தது வீச்சகம். ஆறோட வீச்சகம் இது 3 4 5. அவ்வளவுதான்ப்பா. எடுத்துக்காட்டு 1.5 முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.